இந்த இக்கரைக்கு அக்கறை பற்றி சைத்தான் தார ஒரு இது கன்செப்ட் அது. இப்போ நம்மளோட மனைவி அழகாக இருப்பாள், எல்லாம் இருக்கும். ஆனால் வேற ஒருத்தி தான் நமக்கு அவளை விட சிறந்தவளாக தெரிவாள் என்றால் அதை சைத்தான் நமக்கு தரக்கூடிய ஒரு ஊசலாட்டம். எல்லாம் உண்டுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார்கள். இப்ப நீங்கள் வீதியிலே செல்லும் போது ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், உங்களுடைய உணர்வுகள் தூண்டப்படுகின்றன. தூண்டப்பட்ட உங்களோட வைஃப் கிட்ட நீங்க போங்க. நீங்க பார்த்த பெண்ணுகிட்ட என்ன இருக்கோ அதுதான் உங்களோட வைஃப் கிட்ட இருக்கும்னு சொன்னார்கள். இது ஒரு பெரிய தத்துவம் இது. அதனால நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கும். இப்ப சும்மா சாதாரணமா நம்முடைய கண்கள் நிறைய பொய் சொல்லும். ரோட்ல போகும்போது ஒரு கடையை பார்ப்போம், மாஷா அல்லாஹ் நல்ல ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கடைக்குள்ள போய் பார்ப்போம், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருக்காது. கண் அது ஒரு ஜாதி சோதனையான ஒரு உறுப்பு. எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இதை கவனத்தில் எடுங்கள். இரண்டாவது, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா குடும்ப வாழ்க்கையில்? இல்ல, சிலர் இருக்கிறார்கள் சைக்கோசிஸ் மனநோய், அவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கணும். அவர்களுடைய பிரச்சனை என்னென்றால், பிரச்சனை இருந்தால் தான் தூக்கம் போகும். விட்ட போனால் சண்டை பிடிக்க வேண்டும், கடைக்கு போனால் சண்டை பிடிக்க வேண்டும், ஆபீஸில் இருந்தால் கூட இருக்கிறோம். இது மனநோயாளிகள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அல் ஃபித்ரா சலீமா என்ற அந்த இயற்கையான நிலையில் இருக்கிற எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அடுத்த விஷயம், முதல் இபாதத் என்ற திருமணத்தை பாருங்கள், குடும்ப வாழ்க்கையை பாருங்கள். இரண்டாவது, மணமகன் மணமகள் தேர்வை மேற்கொள்ளும் போது மார்க்கத்திற்கு முதலிடம் கொடுங்கள். மூன்றாவது, ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் வீட்டுக்குள் மார்க்கத்தை கொண்டு வாருங்கள், மகிழ்ச்சியாக வாழலாம். நான்காவதாக, இஸ்லாம் சொல்லக்கூடிய உரிமைகள் கடமைகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஹுகூகு ஸௌஜ் அல ஸௌஜா, ஹுகூகு ஸௌஜதி அல ஸௌஜ், அல் ஹுகூகுல் முஷ்தரக பைன ஸௌஜைன் என்று இமாம்கள் உலமாக்கள் அழகாக பிரித்து சொல்கிறார்கள். ஒரு கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமைப்பட்டிருக்கிறான், என்னென்ன கடமைகள் அவன் செய்ய வேண்டும். ரைட்? ஒரு மனைவிக்கு கணவனிடத்தில் என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன. அதே போல மாறி, அதே போல ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் மிக விலாவாரியாக சொல்லித்தரு. இதுல நம்ம என்ன செய்யறோம் என்றால், இந்த கடமைகள் உரிமைகள் விஷயத்தில் என்ன நடக்குது என்றால், நிறைய பேர் வருவாங்க, நான் எந்த குறையும் வைக்கல வைஃபுக்குன்னு சொல்லுவாங்க. கேளுங்க, நான் நகை வாங்கி கொடுக்கலையான்னு கேளுங்க, நான் நல்ல வீடு கொடுக்கலையான்னு கேளுங்க, நான் பிரயாணம் கூட்டிட்டு போகலையான்னு கேளுங்க, நான் நல்ல சாப்பாடு கொடுக்கலையான்னு கேளுங்க. எல்லாம் கொடுத்திருக்கேன். அப்ப என்ன பிரச்சனை? போய் சொல்லுகிறாள். அதாவது ஹுகூக் என்பதை, இந்த உரிமைகள் கடமைகள் என்பதை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், பிசிக்கலாக உள்ளதைத்தான் பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தாண்டி, இன்ஷா அல்லாஹ் இந்த பல விஷயங்கள் அதில் இருக்கிறது, அதை ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். அதை தாண்டி மிக முக்கியமாக சிம்பிளாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த நல்ல நகை வாங்கி கொடுக்கிறது, உடுப்பு வாங்கி கொடுக்கிறது, ரெஸ்டாரண்ட் கூட்டி போறது, உம்ரா கூட்டி போறன்னு சொல்றதை விட மனைவியுடைய சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, உளவியல் ரீதியான ஆசைகள். ஒரு பெண், அவளுக்கு என்று சில ஸ்டைல்ஸ் இருக்கு, அவளை அப்படித்தான் அல்லாஹ் டிசைன் பண்ணி இருக்கிறான். இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் குடித்தால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் குடிச்சிட்டு மிச்சம் வைக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை தூக்கி ஆயிஷா வாய் வைத்து குடித்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். ஆயிஷா வாய் வைத்து குடித்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடிப்பார்கள். ஆட்டு சந்தாக போட்டவர்கள் சமைப்பார்கள். சமைக்கும் போது ஆயிஷா எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தாரோ அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து கடிப்பார்கள். இதுல பெரிய ஒரு சைக்காலஜி இருக்கிறது. பெண்களுக்கு இது பிடிக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஆயிஷா
நீ என்னோடு எப்போது அன்பாக இருக்கிறாய், என்னுடன் எப்போது கோபமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றார்கள். எப்படி சொல்றீங்க யா ரசூலல்லாஹ்? நீ என்னோடு அன்பாக இருந்தால் சத்தியம் பண்ண வேண்டி வந்தால் வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்றுதான் சத்தியம் பண்ணுவாய். சில நேரங்களில் வரப்பி இப்ராஹிம் என்று சத்தியம் பண்ணுவாய். அப்ப மீனிங் ஏதோ ஒரு கடுப்போடு இருக்கிறாய் என்பது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா கிட்ட சொல்றாங்க. ஆயிஷாக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் ஏஜ் கேப் என்ன, இப்ப இதெல்லாம் பேசுவாங்க சும்மா ஏஜ் கேப், அது இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் இல்லாத தத்துவங்கள். ஆயிஷாக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் ஏஜ் கேப் என்ன, கிட்டத்தட்ட 56 வயசுல தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. மதீனாக்கு வந்தது 53 54 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க மதீனாக்கு வந்து. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு 10 வயசு. 40க்கு மேற்பட்ட வயது வித்தியாசம் 2 பேருக்கும் இருந்தது. ஆனால் அது என்னுடைய வைஃப், ஆயிஷா என்னுடைய வைஃப், என்னுடைய மனைவி என்கிற அந்த ஒரு மஸ்ஊலியா, ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு பொறுப்புணர்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவோடு நடந்து கொண்டார்கள். இங்க சொல்ல வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? பெண்ணுக்கு அவள் மீது கணவன் அக்கறை காட்டுவது பிடிக்கும், அதை வெளிப்படுத்த வேண்டும். மனைவிக்கு கணவன் தன் மீது அக்கறை காட்ட வேண்டும் என்பது பிடிக்கும். அப்ப அது பிடிக்கும் என்று சொன்னால் அவன் அதை காட்ட வேண்டும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, முகத்தை கூட பார்க்கறதில்ல ஹஸ்பண்ட், முகத்தை பார்த்து பேச மாட்டார், எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். இப்ப எப்படி மகிழ்ச்சி வரும் குடும்பத்தில்? இதே மாதிரி தான் பெண்களும் ஆண்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாலிஹான பெண் யார் தெரியுமா? சாலிஹான பெண், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய கிஃப்ட் சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி யார் தெரியுமா? முகத்தை மூடி, கைக்கு கிளவுஸ் அணிந்து, எந்த நேரமும் நோன்போடு, எந்த நேரமும் முசல்லாவில் திக்ரும் தொழுகையும் திலாவத்தும் தர்சும் என்று இருப்பதல்ல சாலிஹான மனைவி. அதுவும் ஒரு அடையாளம். ஆனால் இதா நவர்த்த இலைஹா சர்ரத்க, நீ அவளை பார்க்கிற போதெல்லாம் உனக்கு அவள் மகிழ்ச்சியை தருவாள். சுப்ஹானல்லாஹ். மனைவிய முகம் மலர்ச்சியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் கணவனுடைய முகம் மலர்ச்சி அடையும். அப்ப ஒரு கணவனுடைய சைக்காலஜி, ஒரு கணவனுடைய மனநிலை, இவற்றை புரிய தெரிய வேண்டும் மனைவிக்கு. வேலைக்கு போய் வருவான், எவ்வளவு பிரச்சனைகளோடு, எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டான். நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பதற்காக பெண்கள் குயிக்கா இமோஷன் ஆகுவார்கள், வேதனைப்படுவார்கள், கவலைப்படுவார்கள் என்பதற்காக அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் ஷேர் பண்ண மாட்டான். டென்ஷனோடு வீட்டை வருவான். உங்களுக்கு சில பிரச்சனைகள் வீட்டில் இருந்திருக்கலாம், கேஸ் முடிந்திருக்கலாம், அல்லது நீங்கள் போன் பண்ணும் போது அவர் ஒரு மீட்டிங்கில் இருந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது பிள்ளை ஸ்கூல்ல இருந்து லேட்டா வருவதற்கு லேட்டாக இருக்கலாம், உங்களுக்கு டென்ஷனா இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் கணவனுடைய முகத்தில் உங்களுடைய முகம் ஒரு எரிச்சலான முக தோரணையில் காணப்பட்டால் அந்த கணவனுக்கு உங்களை பிடிக்குமா வெறுப்பு வருமா? அப்ப அவனுடைய உணர்வை புரிய வேண்டும். இது ஒரு கோணம், முகத்தை மலர்ச்சியாக வைத்து. இன்னும் ஒரு கோணம் என்னவென்றால், அவளை பார்க்கும்போது மகிழ்ச்சி வரும். கணவனுக்கு முன்னுக்கு எப்பவும் அவள் ஒரு புது மணப்பெண்ணை போல இருக்க வேண்டும். இப்ப வீட்டுக்கெல்லாம் போய் பாருங்க, பெரும்பாலான வைஃப்ஸ் வீட்டுக்கு என்று சில ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, ஒரு 3-4 ட்ரெஸ். அதோட தான் கணவன் அவளை பார்க்கணும். ஆனா வெளியில் உள்ள எல்லாரும் மாஷா அல்லாஹ் அவளை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவளுக்கு பெண்களை பற்றி சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெரியும், பொதுவா ஜோக்கா அதெல்லாம் சொல்லுவார்கள். போய் கொஞ்ச நேரம் கபட்டுக்கு முன்னுக்கு நிற்பாங்க. என்னன்னா எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றது, வெளியே போகும்போது எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றதுன்றதுல டைம் போகும். எடுத்து மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நல்ல அழகான ட்ரெஸ்ஸை போட்டு போற ஒன்று மற்ற பெண்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அல்லது மார்க்கம் குறைவாக உள்ளவர்களாக இருந்தால் ரோட்ல போற ஆம்பளையில் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு முன்னுக்கு எப்படி நிற்பாங்க? சில ஊடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடான ட்ரெஸ் தான் இருக்கு, போட்டு ஃபேட் ஆகி சில நேரங்களில்
சில இடங்கள் பிள்ளைகள் ஒரு அளவு அட்வான்ஸ் ஆகிட்டு வந்தாலும் குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது. எனது பேட் ஸ்மெல் வாரது, கிச்சன்ல உள்ள ஸ்மெல் மனைவி தெரியும். என்னோட கணவன் இதெல்லாம் விரும்ப மாட்டான். இதனாலதான் அவன் என்ன செய்யறான்டா, வெளியில அடுத்த பெண்களை பார்க்க முயற்சி, அல்லது 2வது கல்யாண கதை கதைக்கிறான். அப்ப ஒரு மனைவி கணவனுடைய உளவியலை புரிந்து அதற்கேற்ப தன்னை மாற்ற வேண்டும் என்பது இந்த ஹுக்கூக்குகள் விஷயத்தில் மிக